வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் அடி போற்றி, குருவே துணை. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நம் அனைவரோடும் உடனிருந்து இந்த சிந்தனையுடன் கூடிய தகவலை நமக்கு வழங்கி அருள் புரிவராக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போரது ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குருவேர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குருவேர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதாவது இந்த கவியோட பொருள் என்னன்னா, நாம எதை அடிக்கடி நினைக்கிறோமோ, எந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள அடிக்கடி வருதோ, எந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி பேசுகிறோமோ, எந்த மாதிரி பொருட்கள் நபர்கள் கூட நம்ம அடிக்கடி தொடர்பு கொடுக்கிறோமோ, அந்த தொடர்புகளும் பொருட்கள் மனிதர்களுக்கு நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் மற்றும் எல்லா வகையிலையும் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க வாய்ப்பு இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அந்த பொன்மொழியோட அர்த்தமும் அதுதான். அதான் மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்கிறோம், மனதிலே உலையெல்லாம் மற்ற எங்கே தேடுவேர் அப்படிங்கிறாங்க. மனமதை இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமா, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதிலே உலையெல்லாம் மற்ற எங்கே தேடுவீர். அப்போ நமக்கு தேவையான அனைத்தும் கிடைப்பதற்கு எது காரணமாக இருக்குன்னா, மூல காரணமாக இருக்கிறது நம்மளுடைய மனம். அதுதான் ஞானிகள் மகான்கள் எல்லாரும் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பயிற்சி, தியானம். நம்மளுடைய மகரிஷி அவர்கள் கூட 9 வகையான தியானம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த தியானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை நம்ம சாதிக்கிறோம். நம்ம பொருளாதாரத்தில், புகழில், அந்தஸ்தில், இன்னும் பல வகையில் நம்ம எல்லா வகையிலையும் சாதிக்கிறோம். ஆனால் ஒரு வீட்லேயோ அல்லது தொழில் பண்ணுற இடத்துலையோ நம்ம ஆனந்தமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்க முடியுதா? அது எப்போது நமக்கு இந்த ஊர்க அளவில் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், பதட்டம் இது எனி டைம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணுறது? இது என்ன மாதிரி செஞ்சால் அது நமக்கு குறையும்? எப்போவுமே மகிழ்ச்சியாக, அமைதியாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் தியான பயிற்சி மகான்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செல்ஃபோனை நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து உபயோகப்படுத்தோம்னா என்ன செய்யணும் தினசரி? நீங்களே சொல்லலாம் அந்த பதிலை. சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா? சார்ஜ் 1 மணி நேரம் போடுறதுக்கு நம்ம மறந்துட்டா, அல்லது அது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சா, அப்போ 8 மணி நேரம் அந்த செல்ஃபோனை நம்ம உபயோகப்படுத்த முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உடலை சார்ஜ் செய்வதற்கு உடற்பயிற்சி, அது மேக்சிமம் நம்ம எல்லாருமே செய்வோம். ஆனால் மனதுக்கு ஒரு சார்ஜ் போடணும் இல்லைங்களா? இப்போ செல்ஃபோனில் நம்ம சார்ஜ் போட்டால் மட்டும் பத்தாது, ரீசார்ஜ்னு ஒன்று பண்ணணுமா இல்லைங்களா? பேட்டரி மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கு ரீசார்ஜ் பண்ணலன்னா கிடைக்குங்களா? அப்போ மனம்ங்கிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது, அந்த நெட்வொர்க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. அப்புறம் உடலுக்கு இது பண்ணுறது நமக்கு பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி. அப்போ அது ரெண்டுமே நம்ம செய்ய மறந்துட்டா, அப்போ செல்ஃபோன் அது வெறும் கல் மாதிரி தான், ஒரு கட்டி மாதிரி தான், சும்மா பாக்கெட்டில் வச்சுருக்கலாம், அது ஒன்றும் யூஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த மனதை நாம் பக்குவப்படுத்துவதற்கு, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு, மனதில் ஒரு தெளிவு வருவதற்கு, அந்த குழப்பங்கள், அதே மாதிரி நிறையா விஷயங்கள், டென்ஷன், பதட்டம், இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் குறைக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்? அப்போ தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் குறையும், மனம் ஒரு அமைதியாகும், தெளிவு வரும், மனதில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும், மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொள்ள முடியும். ஸோ
நமக்கு அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தினசரி செங்கரைப்பாளையம் அறிவுத்திருக்கோயிலில் நம்ம வந்து தியானங்கள், தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இது போன்ற பயிற்சிகள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் கண்ணாடி பயிற்சி, செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தீப பயிற்சி நடைபெறுகிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது எந்தவித கட்டணமும் இன்றி, மற்ற இடங்களெல்லாம் கட்டணம் வாங்கிட்டு பயிற்சிகள் நடத்துகிறாங்க. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இறைவனின் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் நமக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை 3ஆம் நிலை அகத்தாய் பயிற்சி முடித்த அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி முடிக்காதவங்க என்ன செய்யலாம்னா, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை இந்த மாதிரி பயிற்சி நடக்கும்போது கலந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் மனவளக்கலை பயிற்சியை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எண்ணுக்கு நீங்கள் இதுக்கு கீழே ஒரு 2 நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பயிற்சிகளில் கலந்துக்கலாம். இப்போ கள்ளக்கவுண்டம்பாளையத்தில் நமக்கு வந்து பயிற்சி சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்களுக்கு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். மேட்டுப்பாளையம் அல்லது கள்ளக்கவுண்டம்பாளையத்தில். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தகவல் சொல்லி ஏற்பாடு செஞ்சால் நம்ம வந்து பயிற்சி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஓரிரு நாட்களில் மேட்டுப்பாளையம் அல்லது கள்ளக்கவுண்டம்பாளையத்தில் நமக்கு பயிற்சிகள் துவங்க இருக்கிறது. ஆண்களுக்கான பயிற்சி. தெரிந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் உறவுகளுக்கு சொல்லி நீங்கள் இந்த பயிற்சிகளை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க.